திருவள்ளூர் அருகே திமுக ஒன்றிய அவைத்தலைவரை கன்னத்தில் அறைந்த திமுக எம்எல்ஏ குறித்தான விவரத்தில் சமாதானமாக திமுக நிர்வாகிகள் சென்றதற்கான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கும்மிடிப்பூண்டி அடுத்த குமரப்பேட்டை திமுக நிகழ்வின் போது நிர்வாகி தாக்கப்பட்ட விவகாரத்தில் அமைச்சர் முன்னிலையில் சமாதானமடைந்த இருவரும் கைகோர்க்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது. ஒருபுறம் அந்த புகைப்படத்தையும் பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அருகே திமுக ஒன்றிய அவைத் தலைவரை கன்னத்தில் அறைந்த விவகாரத்தில் திமுக நிர்வாகிகள் சமாதானமாக சென்றிருக்கிறார்கள். அந்த புகைப்படத்தையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன். முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஹாசினி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமாரப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்ச்சியின் போது கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன் திமுக கழகத்தின் மூத்த முன்னோடியும் அவைத்தலைவருமான முனிவலை கன்னத்தில் அறையும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலானது. இது குறித்தான செய்தியும் நமது நியூஸ் தமிழ் செய்தி சேனலில் அன்று இரவு வெளியிடப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து திமுக நிர்வாகியை தாக்கிய கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டங்களும் எதிர்ப்பலைகளும் எழும்பிய நிலையில திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்திலும் புகார் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அமைச்சர் நாசர் முன்னிலையில் தாக்குதலுக்குள்ளான அவைத்தலைவர் முனிவேல், தாக்குதல் நடத்திய கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன் ஆகியோர் இருவரும் கைகளை கோர்த்தபடி புகைப்படம் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த புகைப்படத்துடன் அண்ணனுக்கும் தம்பிக்கும் தாண்டா பாச கலப்பு, பகைமூட்ட பதைப்பது அறியாமையின் உச்சமென பதிவு ஒன்றும் பதிவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன் பதவியேற்ற கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் இதுவரை யாரையும் தாக்கியதில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆசினி.